இப்போ அந்த பறவை காய்ச்சல் வந்து இந்த சென்னையில் காக்கையிலேருந்து ஒரு அறிகுறி தெரிஞ்ச உடனே நமது மாவட்டத்தில் நம்ம மாவட்ட ஆட்சியருடைய அறிவுரையின்படியும் எமது கால்நடை பராமரிப்பு இயக்குநருடைய அறிவுரையின்படியும் வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம மீட்டிங் மற்ற ஃபாரஸ்ட்டு உள்ளாட்சித்துறை அவங்கள வச்சு நாங்கள் மீட்டிங் போட்டு ஏதாச்சும் நம்ம கோழிப்பண்ணையில் நம்ம மாவட்டத்தில் அன்யூஷுவல் டெத்து அசாதாரணமான இறப்புகள் ஏற்பட்டால் உடனே கால்நடை பராமரிப்புக்கு தகவல் தெரிவிக்கணும். அதுபோக நாங்கள் ஏற்கனவே வந்து பறவை காய்ச்சல் சோதனை சாவடி எங்கள் மாவட்டத்தில் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 12 இடத்துல ஏற்கனவே இயங்குது. நம்ம கேரளாவிலேருந்து வரக்கூடிய வாகனங்களில் நாங்கள் கிருமி நாசினி செலுத்தி அதை பாதுகாப்பாக வச்சுருக்கோம். அது போக நமது மாவட்டத்தில் எந்த இறப்பும் இது வரைக்கும் இல்லை. நாங்கள் ரெகுலராக நம்ம மாவட்டத்தில் நோய் புலனாய்வு பிரிவு இருந்து நம்ம மாதிரிகள் கோழிப்பண்ணையிலேருந்து ஸ்வாப்பு சீரம் எடுத்து நாங்கள் பிடிடிஎலுக்கு அனுப்புகிறோம். அவங்க வந்து மற்ற ஆய்வகங்களுக்கு அனுப்புகிறாங்க. இதிலேருந்து எங்களுக்கு எந்த வித நெகட்டிவான ரிப்போர்ட் தான் வந்திருக்கு. பாசிட்டிவ் எந்த ரிப்போர்ட்டும் இது வரைக்கும் வரல. அதனால் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை பாதுகாப்பான சூழ்நிலை தான் நிலவுது. வருங்காலத்திலையும் நம்ம மாவட்டத்தில் எந்த ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவாமையும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு கால்நடை பராமரிப்பு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கும்.